ஹாய் காய்ஸ்! இன்னைக்கும் எனக்கு லீவ் தான். அதனால லேட்டா தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருது, பல யுகமா நான் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணாம வச்சிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவசர அவசரமா எடுத்துட்டு போயிட்டு மிஷின்ல போடலான்னு போனேன். இந்த பீச்லலாம் வாஷிங் மிஷின் ஃப்ரீயா இருக்கிறதே ரொம்ப அரிய சம்பவம் தான். மெஷின் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிடி உஷாவ விட வேகமா ஓடி போயிட்டு ட்ரெஸ்ஸ எடுத்துட்டு வந்து போட்டுறணும். இல்ல அப்படின்னா, நீங்க வர்றதுக்குள்ள வேற யாராச்சும் போட்டுருவாங்க. நானும் அப்படிதான் வேக வேகமா போய் எடுத்துட்டு வந்து ஒரு வழியா போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் பசிக்கும்ல நானும் சாப்பிட போயிட்டேன். சாப்பிட போனதுக்கப்புறம் தான் என் லைஃபே ரெக்ரெட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தேன். சேமியாவும், இட்லி பொடியும் குடுத்துருந்தாங்க. என்னடா காம்பினேஷன் அப்படின்னு தெரியல. நானும் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த காம்பினேஷன்ல நான் தான் சாப்பிட்டது இல்லையா? இல்ல இது புது காம்பினேஷனா அப்படின்னே எனக்கும் தெரியல. ஒரு வழியா சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்க வீட்ல இருக்கும்போது நான் எப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் தான் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு போனப்பலாம் எனக்கு கேட்கறதெல்லாம் சமைச்சு குடுத்துட்டு இருந்தாங்க. சிக்கன் பிரியாணியா இருக்கட்டும், எக் கிரேவியா இருக்கட்டும், எக் ஃப்ரையா இருக்கட்டும், என்னென்னமோலாம் வேணுன்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்க இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்குது. முக்கால்வாசி நான் வீட்டுக்கு போறதே சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் போவேன். ஏன்னா எங்க பிஜிலலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு நாக்கு செத்து போயிடும். எங்க பிஜி ஓரளவுக்கு பரவால்ல. இருந்தாலும் அப்பப்போ இந்த மாரி கொடூரமா ஏதாவது காம்பினேஷன் வச்சு சாவடிப்பாங்க. இது மாரிலாம் சாப்பிட்டுமே மனசு தளர விடாம இருக்கான்ல, இதுக்காகவே எனக்கெல்லாம் பரிசு குடுக்கணும். சரி ஓகே அத விடுங்க. இந்த பெங்களூர்ல ஃபுல்லாவே இந்த பிங்க் ட்ரீ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அதுவும் ஒரு மாரி செம்ம கியூட்டா இருக்கும். ஆனா எல்லாருமே அத நோட்டீஸ் பண்ணிட்டு, இந்த எல்லோ கலர் ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. இந்த கிரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல இந்த செடி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சாரி செடி இல்ல, மரம் ரொம்ப அழகா இருக்கு. அத அப்படியே என் விண்டோ வழியா உட்கார்ந்து ரசிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு வேல? இன்னும் ஏன்டா கைப்புள்ள முழிச்சுட்டு இருக்க? தூங்குடா அப்படிங்கிற மாதிரி நானும் படுத்து தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம் நல்லாவே. அதுக்கப்புறம் எந்திரிச்சுட்டு எனக்கு வேற நான் எம்பிஏ பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு எக்ஸாம் வேற வரப்போகுது. ஏதாவது உட்காந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேஜ் திருப்பிட்டு இருந்தேன். திருப்பினது தான் திருப்பினேன். எனக்கு தலைவலியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிட்டு தூங்கிட்டேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதானுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.